எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். 25ஓட மிக அதிகமாக பேசப்பட்ட ஒரு நியூஸ், இல்லை கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவுடைய எல்லாருமே பார்த்தது அப்படின்னா அமெரிக்கா இந்திய உறவு ரொம்ப பாதாளத்துக்கு போனது. அதே மாதிரி அமெரிக்கா இந்தியா விதித்த அந்த இறக்குமதி வரி, அதன் பிறகு இந்தியா கொடுத்த ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு $1 மில்லியன் கேள்வி என்னென்னா, இது எப்போ முடிவுக்கு வரும்? நிறையா பேர் இமெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க, நிறைய பேர் பர்சனலாக கேட்குறீங்க. வாட்ஸ்அப் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதில் ஏதாவது ஒரு தவறுகள் இருந்ததுன்னா மன்னிச்சிங்க. இப்போ இதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு அப்டேட் வந்து நம்ம பார்ப்போம். புத்தின் வந்துட்டு போன பிறகு, புத்தின் வந்தப்போ இந்திய தொலைக்காட்சிகள் வந்த விவாதம் அப்படின்றது அமெரிக்காவுடைய கோபத்துக்கு ஆளாவாங்க. இந்தியா ஓவராக ரஷ்யா பக்கம் போகுது, இவ்வளோ பெரிய வரவேற்பு புத்தினுக்கு தேவையா, இவ்வளோ ஒரு ஓப்பனான ஒரு டிஸ்பிளே பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் தேவையா, இந்த மாதிரியான கேள்விகள் நிறையா எழுந்துச்சு. இப்போ அந்த சமயத்தில் அமெரிக்கா என்ன செய்யும் அப்படின்றத, ட்ரம்ப் என்ன செய்வார்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க்கோடு நம்ம நிறுத்தியிருந்தோம். இப்போ ட்ரம்ப் என்ன செஞ்சுருக்காருன்றதை பார்ப்போம். அமெரிக்காவுடைய டெலிகேஷன், அமெரிக்காவுடைய மிக முக்கியமாக ட்ரம்ப்புக்கு நெருங்கின ஒரு பெண்மணி பாலிசியில் ஆலிசன் ஹுக்கர் அவர்கள் டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிக் ஸ்விட்சர் அப்படின்ற இன்னொரு என்வாய், அவங்க டிசம்பர் 10லேருந்து 12ஆம் தேதி இங்கே வராங்க. இது எப்போ டைமிங் ஆயிருக்குன்னு பாருங்கள். 4, 5 இந்த 2 தேதிகள் புத்தின் இந்தியாவில் இருக்கிறாரு. 6ஆம் தேதி அது இப்போ அந்த முடிவுக்கு வருது. முடிஞ்ச உடனே 7ஆம் தேதி அவசரமாக அமெரிக்காவுடைய ட்ரம்ப்போடைய முழு ஆசை பெற்ற, நம்பிக்கை பெற்ற 2 முக்கியமான நாட்கள் இந்தியாவுக்கு வராங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. ஸோ இப்போது அமெரிக்காவுடைய அந்த பதட்டம் என்னன்றதை இதை விட கிளியராக நம்ம பார்க்கவே முடியாது. 2 இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போது ஒரு பெரிய பவரோட இந்தியா பகச்சிக்கிச்சு, நீங்கள் வந்து ஒரு மிடில் பவரை தண்டிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அந்த மிடில் பவர் போய் உங்களோட ஒரு பரம எதிரியாக இருந்த ரஷ்யா கிட்ட நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருப்போம், நீங்கள் பண்ணிக்கிறதோ பண்ணிக்கோன்றது. லிட்ரலாக புத்தினோட விசிட்டு சிம்பிளாக சொல்லணும்னா, எந்த விதமான பாலிசி சேஞ்சும் இந்தியா பண்ணாது. உங்களுக்கு அசரெல்லாம் போகிறது கிடையாது. ரஷ்யாட்ட நாங்கள் என்ன உறவு வச்சுருப்போம், என்ன இராணுவ தளவாடங்கள் வாங்கினாலும் வாங்குவோம், நீங்கள் தடுக்க முடியாது அப்படின்றது தான் இந்தியாவுடைய மெசேஜ். நான் ஏற்கனவே ட்ரம்ப் சொன்னேன், ட்ரம்ப் ஒரு ப்ராக்டிக்கலான மனிதர். ஃபஸ்ட்டு மிரட்டி பார்க்குறது, அப்புறம் எதிரி இது பண்ணிட்டான்னா அந்த சூனாப்பான கதை தான் வரும். அதே மாதிரியான ஒரு இதை தான் இவங்க எடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த 50% டேரிஃபில் சில பாயிண்ட்ஸ் ஓப்பனாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள், அமெரிக்காவுடைய விவசாய பொருட்கள் மற்றும் பால், இதில் இம்போர்ட்டில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது அப்படின்றதுல இந்தியா உறுதியாக நிற்குது. அமெரிக்கா எங்கே உறுதியாக நிற்கிறாங்க, ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கன்னா, F-35 நீங்கள் வாங்கி ஆகணும். இது எங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு தான் 5ஆம் தலைமுறை விமானம் தேவை இருக்குது. உங்களுடைய ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் 29 கிலோ போயிருச்சு. இருக்கிறதுலே பெஸ்ட் ஏர்கிராஃப்டை நாங்கள் கொடுக்குறோம், இதை நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்திய விமானப்படையுடைய தளபதி அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. F-35 இருந்தாலும் சரி, Su-57 இருந்தாலும் சரி, அதோட நட்டு போல்ட்டில் ஆரம்பித்து டிசைன்லேருந்து, அது உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்லேருந்து, அல்காரித்தம் மற்றும் கோட்லேருந்து எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அதை வாங்குறத பற்றியே இந்தியா யோசிக்கும் அப்படின்ற பாயிண்டில் அவர் தெளிவாக இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஆம்கா அப்படின்றது தான் 5ஆம் தலைமுறை விமானம் இந்தியாவில் தயாரிக்கப்படணும், இந்திய விமானங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும், இது எல்லாமே ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல ஒரு டெட்லாக் இருக்குது. பட் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, புத்தின் வந்துட்டு போன பிறகு புதுசாக எந்த சாங்ஷனையும் அமெரிக்கா விதிக்கலை. மாறாக புத்தின் வரத்துக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சபஹார் துறைமுகத்தில் சம்மந்தப்பட்ட இந்திய நிறுவனங்கள் மீது தடைகள் விதிப்போம்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இந்தியாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலம் அதிலேருந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. அதனால தான் இந்திய நிறுவனங்கள் இன்னமும் சபஹார் துறைமுகத்தில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஈரானில். இப்போது என்ன இவங்க இது பண்ணுறாங்க, 25% டாரிஃப் அப்படின்றது ரஷ்யாவுடைய ஆயில் இந்தியா வாங்கினதுனால அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் ஏற்கனவே அவங்களுடைய ரூபின் பென்டகன் அதிகாரி சொன்ன மாதிரி, அப்போ நீ கம்மியாக கொடுத்துருக்கணும். இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகே, உங்கள் எதிரிட்டேருந்து வாங்கக்கூடாது, அப்போ நீ அதை விட ரேட் கம்மியாக கொடுன்னு நம்ம கேட்டிருக்கலாம். நம்ம கேட்கும்போது அது அமெரிக்கா ஒத்துக்கலை. இப்போ இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி என்னென்னா, உக்ரைன் போரில் கிட்டத்தட்ட அவங்க ரஷ்யா பக்கம் அமெரிக்கா போயிட்டாங்க, ட்ரம்ப் குறிப்பாக. 2வது, சைனா ரஷ்யாவோடைய நெருக்கத்தை கம்மி பண்ணணும் அப்படின்ற போது அந்த ரூமில் ஒரு புதுசாக ஒரு யானை, எலிஃபெண்ட் இந்த ரூம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்த இடத்த அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சைனோ ரஷ்யன் பிளாக்கை உடைக்கணும் அப்படின்ற போது இந்தியா ரஷ்யாவோடைய அந்த உறவை அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு உள்பொருளுமே அதில் இருக்குது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெக்னாலஜி மற்றும் டிஃபென்ஸை டீகப்பிள் பண்ணணும்.
வர்த்தகம் பொருளாதாரம் இந்தியாவில் இருக்கக்கூடியது அமெரிக்காவோட ஸ்டேட் ஆப்ரேட் பண்ணுறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டெக்னாலஜி மற்றும் டிஃபென்ஸை வந்து டீகப்புள் பண்ணணும் அப்படின்றது தான் ஐசெட் அப்படின்ற இனிஷியேட்டிவ். இது வந்து ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே இப்போ இந்தியாவோட போட்ட ஒப்பந்தம். அது யுஎஸ் இந்தியா இனிஷியேட்டிவ் ஆஃப் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது இந்தியா அமெரிக்காவுக்கு, குறிப்பாக இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது. பல இடங்களில் நமக்கு அமெரிக்காவுடைய தொழில்நுட்பங்கள் நிச்சயமாக தேவை. நம்மளோட வளர்ச்சிக்கு அந்த தொழில்நுட்பங்கள் நிச்சயமாக தேவை. அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க டெக்னாலஜிக்கலாக. ஸோ ஐசெட்டோடைய ஒப்பந்தம் அப்படின்றது அமெரிக்காவோடைய அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்தியாவை ரஷ்யா கையிலேருந்து கொஞ்சம் வெளியில் எடுக்கிறது. ரஷ்யாவை நம்பி இன்றைக்கி இந்தியா இருந்துக்கிட்டு இருக்கு, அதை நட்புன்னு சொன்னால் கூட சிங்கிள் வெண்டர் சினாரியோ அப்படின்றது ஒரு ரிஸ்கியான ஒரு ப்ரொபோசிஷன் தான். ஒரே ஒரு வெண்டர் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ரேஷன் கடையில் தான் போய் வாங்கி ஆகணும்னா அந்த ரேஷன் கடையில் என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் இது பண்ணி ஆகணும். ஸோ அந்த இடத்துல இந்தியாவை ரஷ்யா கிட்டேருந்து கொஞ்சம் டிபெண்டன்சியை வெளியில் எடுக்கிறதுக்கு தான் இந்த ஐசெட் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரேடு நெகோசியேஷன்ஸு வர்த்தகம் சண்டை இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இதில் எந்த விதமான தோயும் வரக்கூடாது அப்படின்ற உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம். அமெரிக்காவோடைய ட்ரம்ப்போடைய அடிப்படைகள் எல்லாம் பேசுனது இந்தியாவுக்கு எந்த தொழில்நுட்பத்தையும் கொடுக்கக்கூடாது, மிசைல்ஸ் பற்றி பேசக்கூடாது, குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வந்து தொழில்நுட்பத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது ஒரு பக்கம் சின்ன சின்ன சண்டைகள்லாம் போயிட்டு இருந்தாலும் கோர் டெக்னாலஜியில் அமெரிக்கா இந்தியாவுக்கு உதவணும், ரெண்டும் சேர்ந்து கூட்டாக சேரணும், இந்த இடத்துல எந்த விதமான தோய்வும் இருக்காது, இதை வந்து ரெகுலராக போயிட்டுருக்க இஷ்யூலேருந்து தனியாக பிரித்து வைங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அடுத்தது அமெரிக்கா வந்து சைனாவை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணணும்னா இன்றைக்கி அந்த தராசில் பெரிய எடைக்கல் அப்படின்றது இந்தியா தான். இந்தியாவோடைய ஹெல்ப் இல்லாமல் இந்தியாவை உள்ளுக்குள்ளே கொண்டு வராமல் சைனாவை கட்டுப்படுத்த முடியாது. அமெரிக்கா அந்த காலகட்டங்களை கடந்துட்டாங்க. இது பண்ணோம்னா 2000 ஆண்டே பண்ணியிருக்கணும், 25 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கணும், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இட் இஸ் டூ லேட். அப்போ இந்த இடத்துல இந்தியாவுடைய அந்த இப்போ இவங்க கொடுத்த அந்த எஃபெக்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி நார்மலைஸ் பண்ணோம் அப்படின்ற உள் மெசேஜ் இருக்குது. இப்போது அமெரிக்கா இந்தியாவுடைய இந்த ட்ரேட் டீல் எங்கே நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களில். ஃபஸ்ட்டு ரஷ்யாவோடைய ஆயில் அப்படின்றது ஒன்று, பட் அது இப்போது அது ரீசன் கிடையாது. நம்மளுடைய வர்த்தக ஒப்பந்தத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய நான் நெகோஷியபிள் அப்படின்றது அமெரிக்காவுடைய விவசாய பொருட்கள் மற்றும் பால் பொருட்களை இந்தியாவுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம். ரெண்டாவது F-35 டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் அதை எடுக்க மாட்டோம். இது ரெண்டில் வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டை இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு சில இராணுவ தளவாடங்கள் MQ-9B போன்ற ரீப்பர் ட்ரோன்ஸ் போன்ற இராணுவ தளவாடங்களோட ஆர்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த இடத்த இந்தியா மிட்டிகேட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம தேஜஸ்க்கு உண்டான அடுத்த கட்ட இன்ஜின்ஸையும் இன்னொரு பெரிய ஆர்டரை கொடுத்து ஜி நிறுவனத்துக்கு கொடுத்து இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கான வேலையில் போகிறாங்க. அதே மாதிரி அட்டாமிக் எனர்ஜி பில் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் டிபேட்ஸ் போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது மூலிமா அமெரிக்காவுடைய சிவில் தொழில்நுட்பங்கள், அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை கொடுத்துட்டு இதை முடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்துச்சு. ரெண்டாவது ட்ரம்ப்பை வந்து பர்சனலாக ஹர்ட் ஆனது. ஆப்ரேஷன் செந்தூரை நான் தான் முடித்தேன் அப்படின்னு பண்ணி பிரதமர் மோடி எழுதி கைத்தட்டி ஆமாம் நண்பரே நீங்கள் தான் முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாருன்னா ஓகே. பட் பர்சனலாக ட்ரம்ப் வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இது ட்ரம்ப் தான் முடிவு செய்யணும் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு. இதை விட 3வது மிக முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு பிரிக்ஸ் அப்படின்றது அமெரிக்காவுக்கு எதிரான அலையன்ஸாக அவர் பார்க்குறாரு. என்னோடைய நண்பனாக இருக்கக்கூடிய நீ, அட்லீஸ்ட் இவங்க நினைக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிக்காக இந்தியா ஒரு பார்ட்னர், என்னுடைய பார்ட்னர் போய் என்னோட எதிரியோட கூடாரத்தில் இருக்கக்கூடாது. இந்தியாவை G20லேருந்து வெளியில், அதாவது பிரிக்ஸ்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்ற போது அந்த அலையன்ஸ் கொலாப்ஸ் ஆகுன்றது. BRICSல I அப்படின்றது சென்டர். ஸோ இந்தியாவை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சைனா ரஷ்யக் சென்டர், ஒரு சைனோ ரஷ்யன் பிளாக்காக போயிடும் அப்படின்றதுல அவங்க பார்க்குறாங்க. இந்த இடத்துல இந்தியா சில சலுகைகளை வந்து செஞ்சுருக்காங்க. அது நம்ம இதையும் சேர்த்து தான் செஞ்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீடாலரைசேஷனை இந்தியா ப்ரொமோட் பண்ணலை பிரிக்ஸில். ஸோ அந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு இது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம்லைன் ப்ரெஷர், நம்மளுடைய காமர்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ் அகர்வால் வந்து இந்த ஏரெண்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றத அவங்க இதுவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த டிசம்பர் 10லேருந்து 12, 7 to 10 இந்த 2 டாக்ஸில் ஒரு வழியாக இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றது முடிவுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்தியா ஐரோப்பிய யூனியன், இந்தியா இஸ்ரேல், இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடைய வர்த்தக ஒப்பந்தமும் கிட்டத்தட்ட நெருக்கி வந்துருச்சு. ஸோ அடுத்த ஒரு 3 வருடம் நம்மளுடைய க்ரோத் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா டேர்ம்ஸ் ஒன்ஸ் செட்டில் ஆகிடுச்சு, வரி விதிப்பெல்லாம் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சப்ளை செயின் அப்போ வந்து அடாப்ட் ஆகிக்கும். அதாவது உங்களுடைய மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறைன்றது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஸோ இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. நமக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட் அப்படின்றது
எக்ஸ்போர்ட் டேமேஜ் பெரிய அளவுக்கு ஆயிருக்குது. மேலேருந்து செப்டம்பர் பார்த்திங்கன்னா 37.5% ட்ராப் ஆயிருக்கு. அதாவது $8.8 பில்லியன் இருந்து $5.5 பில்லியன் மாறி இருக்கு. இதில் டெக்ஸ்டைல்ஸு, கெமிக்கல்ஸு, ஆட்டோ பார்ட்ஸு, சீ ஃபுட் இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது எம்எஸ்எம்இஸ், நம்மளோட சிறு குறு நிறுவனங்கள் அப்படின்றவங்களுக்கு கேபிட்டல் அவைலபிலிட்டி நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு தொழில் செய்கிறதுக்கு முதலீடுகள் தேவை. அந்த முதலீடு உங்கள் சொந்த முதலீடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கடன் வாங்கலாம் பேங்க்கில். அந்த பேங்க்கோடைய கடன் வாங்குறதுக்கு வட்டி விகிதத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது நம்மளுடைய அரசாங்கம் தான். ஸோ இப்போது கோவிடில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி அளவுக்கான அந்த கிரெடிட் கேரண்டியை அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இது ரொம்ப நாள் கொடுக்க முடியாது. இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு இதுதான் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த கிரெடிட்டை ரொம்ப நாள் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்ற போது, இப்போ கிரெடிட்டை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டோடைய கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ஸ்லாம் கம்மியாகுது அப்படின்னா, இந்த இடத்துல எம்எஸ்எம்இஸ் வந்து திணற ஆரம்பிச்சிருவாங்க. எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் இந்தியாவுடைய முதுகெலும்பு. நம்ம வந்து அமெரிக்கா, சைனா மாதிரியான ஒரு மிகப்பெரிய உற்பத்தி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்ன்றதை விட, ஒரு வீட்டில் இப்போ நீங்கள் சேலம் சைடு அந்த இப்போ போனீங்க, இல்லை இந்த பார்த்தீங்கன்னா விசைத்தறி இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி இருப்பாங்க. பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அவங்களுடைய மாமியாரும் வந்து அந்த விசைத்தறியை வந்து இயக்குவாங்க. இதுதான் இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த இடத்துல ஒரு பெயின் பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, க்ரூட் இம்போர்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ க்ரூட் இம்போர்ட்டில் ஆல்டர்னேட் சப்ளையரை நோக்கி போகணும். கயானா, பிரேசில், கல்ஃப் இதெல்லாம் போகணும் அப்படின்னா எனர்ஜி பில் நமக்கு அதிகமாச்சுன்னா அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துரும். ஏன்னா க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக வெளியில் இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக இதெல்லாமே ஷார்ட் டேர்ம், டாக்டிக்கலாக ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கக்கூடியது. ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா, சைனா மற்றும் ரஷ்யாவோடைய டிபெண்டன்சி ஆயுதங்களில், சைனாவோடைய டிபெண்டன்சி உற்பத்தி துறையில், குறிப்பாக மேனுஃபேக்சரிங் மிஷின்ஸில். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் இருக்காங்க. அதே மாதிரி குவாடோட கிரெடிபிலிட்டி, இந்தியாவை நம்பி இப்போ இந்தியா குவாடை நம்பி போகலாமா வேணாமா இல்லை அப்படின்றது ஒரு மிக முக்கியமானது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத பார்க்கணும். நிறையா பேருக்கு நிறைய கருத்து இருக்குது. இப்போது இருக்கக்கூடிய பாலிசி மேக்கர்ஸ், அரசாங்கம் நிறைய கேட்குறாங்க. அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். சில துறைகள் நான் விட்டுறேன், பட் மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா ஃபாரின் பாலிசியில் பல துறைகள், பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க உள்வாங்கிறாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே இந்தியா வந்து கம்ப்ளைண்ட்டாக ஆகலை அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா, புத்தினுடைய நெருக்கம், அதன் பிறகு பிரதமர் மோடி அவர்கள் ஷி ஜின்பிங்கை சந்தித்தது. ஸோ எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது பாலிடிக்ஸில் அப்படின்றத அமெரிக்காவுக்கு வந்து நம்ம வந்து உணர்த்தணும். அதே சமயம் ட்ரம்ப்பை வந்து ரொம்ப ரப் பண்ணாமல், ட்ரம்ப்போடைய பர்சனல் ஈகோலாம் ஹர்ட் பண்ணாமல் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. பேரலாக ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, டிப்ளமேட்டிக் மெசேஜிங் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. குறிப்பாக நம்மளுடைய வெளியுறவுத்துறையில் இருந்த விக்ரம் மிஸ்ரி, காமர்ஸ் செக்ரட்டரி அகர்வால் அவர்களை போன்றவங்களை வச்சுட்டு இந்தியா இந்த மிரட்டலுக்கெல்லாம் பணியாதுங்க அப்படின்றத ரொம்ப சப்டிலாக கொடுத்தாங்க. அமைச்சர் லெவலில் இதை கொடுக்காம துறை அதிகாரிகள், துறை தலைவர்கள் லெவலில் இதை கொடுத்தாங்க. ஸோ கிளியர் கட்டான ஒரு மெசேஜ் இருக்குது. பட் அது ஒரு ஹை எண்ட் மெசேஜாக, பேசும் பொருளாக ஆகாமல் ஒரு சப்டிலாக வச்சாங்க. இப்போது ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி, நம்மளோட முடிவுகளை நம்ம தான் எடுப்போம், நம்மளோட இறையாண்மைக்கு சம்மந்தப்பட்டதை நம்ம தான் எடுப்போம்ன்றல அந்த இடத்துல இந்தியா காம்ப்ரமைஸே பண்ணலை. ஸோ ஒரு வழியாக இது ஒரு க்ளோஷருக்கு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் இது ட்ரம்ப், இது எப்போ எங்கே பல்ட்டி அடிப்பாங்கன்னு தெரியாது. பட் ப்ரொஜெக்ட்ரி இந்த வருடம் முடிவுக்குள்ளே, இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே, அதிகபட்சமாக ஜனவரிக்குள்ளே அமெரிக்கா இந்தியாவுடைய வர்த்தக போர் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நின்று மீண்டும் அமெரிக்காவுடைய வர்த்தகம் துவங்கும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி இருக்குது. இதில் குறிப்பாக கார்மெண்ட்ஸில் என்னுடைய பல நண்பர்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தபோது எல்லாருமே சொன்னது ஒன்று தான். 100 நாடுகள் இருந்தாலும் அந்த சிறு ஆர்டர்ஸ், UAE போன்ற நாடுகள் ஆர்டர் கொடுத்தாலும் அமெரிக்காவுடைய வால்யூமை மேட்ச் பண்ண முடியாது. அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய சந்தை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் என்ன இங்கே பார்க்கணும் அப்படின்றது, இந்த டெக்ஸ்டைல் துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, டிசம்பர் 25 சேல், 2 சேல், பிளாக் ஃப்ரைடே மற்றும் டிசம்பர் 25 அமெரிக்காவில் ரொம்ப முக்கியமானது. டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அப்போது அவங்க வந்து கார்மெண்ட்ஸ் தட்டுப்பாடில் அதிக விலை கொடுத்து வாங்கினாங்க அமெரிக்கன்ஸ் அப்படின்னா, அது ட்ரம்ப்போடைய மிட் டேர்ம் எலெக்ஷனை மிகப்பெரிய லெவலில் பாதிச்சிடும். ட்ரம்ப்புக்கு இது நல்லாவே தெரியும், தேர்ந்த ஒரு அரசியல்வாதி. ஸோ இதுக்கு ஒரு சீக்கிரத்துக்கு ஒரு க்ளோஷர் வரும் அப்படின்றது தான் நம்மளுடைய அனாலிசிஸ் மற்றும் கணிப்பு. உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.